வெல்கம் டு பிரீத்தியின் கைமணம். இன்றைக்கி பிரீத்தியின் கைமணத்தில் நம்ம மூலிகை பொடி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேஸுக்கும் பாடிக்கும் சேர்த்து வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன், இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அரைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பச்சை பயிறு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது பாடிக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்து பாடி ஹைட்ரேட் பண்ணும், ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அரிசி வந்து உடம்புல இருக்க ஆன்டிஃபங்கல் ஆன்டி இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். வசம்பு இன்ஃபெக்ஷன்லேருந்து, அலர்ஜிஸ்லேருந்து, ரேஷஸ்லேருந்து குணப்படுத்தும். அதுக்கப்புறம் அதிமதுரம் நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணும், சூதன் பண்ணும் அண்ட் ஃபேர்னஸ் கொடுக்கும். இதே நம்ம பாடியை கூலாக வச்சுருக்கும், வேர்வை நாட்டத்தை போக்கும். இது வந்து பூலான் கிழங்கு. இது வந்து ஒயிட் அமரிக் சொல்லுவாங்க. நம்ம பாடிக்கு நல்ல கலரும் க்ளோ கொடுக்குறது. அதுக்கப்புறம் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் நம்ம பாடி ஹேர், சின்ன சின்ன ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணும் அண்ட் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். இது வந்து ரோஜா இதழ்கள் நம்ம பாடியை ஸ்கின்னும் ஸ்மூத்தாக சூதன் பண்ணும். அவரம் பூ நம்ம பாடிக்கு வந்து கலர் கொடுக்கும். அப்புறம் ஹிச்சிங், பாடி ஆர்டர்லேருந்தும் அதர் ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம லைட்டான சன்ஷேடில் வச்சு நம்ம எடுத்தால் போதும், ஒரு நாள் வச்சு எடுத்தால் போதும். இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கை வந்து துருவி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இதோட தேங்காயையும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் துருவி. இது பீர்க்கங்காய், இதையும் கட் பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு உடம்புக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஜடமான்சி நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம பூந்தி கொட்டைங்க, உள்ளே இருக்க சீட் நமக்கு தேவையில்லை. இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன். இதில் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. சோம்பு 1 டீஸ்பூன். இது வந்து அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. என்னங்க மசாலா பவுடர்லாம் போடுறேன்னு பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையான பொருள்கள் தாங்க. கசகசா 1/4 கப் எடுத்திருக்கேன். இது மசூர் தால். இந்த மசூர் தாலும் நம்ம சேர்த்துறதுனால நம்ம பாடிக்கு நம்ம கலர் கொடுக்குங்க நிறையா. இப்போ எல்லாமே மில்லுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. நான் மயிலாப்பூரில் இருக்கிற மில்லில் தான் அரைப்பேன் எப்பொழுதுமே. கூட லெமன் ஸ்கின், ஆரஞ்ச் ஸ்கின், நவரா ரைஸ், ரெட் ரைஸ், நன்னாரி வேர், பதிமுகம், திரவியப்பட்டை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்டு ஃபேர்னஸ் கொடுக்குங்க. இது எல்லாமே இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மில்க்கு கொண்டு போயாச்சு. இப்போ மில்லில் நைஸாக அரைச்சி தராங்க. எப்படி அரைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் மிளகாய், தனியா, முகப்பூச்சி சாமான், குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து சாமான்கள், மஞ்சள் எல்லாமே அரைச்சி தராங்கங்க. 1 கிலோவுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு வாங்குகிறாங்க. நான் அரைச்சதுக்கு 1 கிலோவுக்கு 70 ரூபான்ற விதத்தில் வாங்கினாங்க. இப்போ பாருங்கள், கம்மன்னு வாசனை வருதுங்க. இந்த பவுடரை அவங்களே ஆற வச்சு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாவை அரைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நலங்கு மாவு பொடியை வீட்டில் வந்து திறந்து பார்த்தா கம்மன்னு வாசனைங்க. இது அவ்வளோ ஃபைனாக நைஸாக இருக்குங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த பவுடரை நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாங்க. இதில் நிறைய பருப்புகள் சேர்த்ததுனால பூச்சி, வண்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வேணுன்றதை நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கெட்டே போகாதுங்க. 1 வருஷம் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா கொஞ்சம் சன்ஷேடில் வச்சு நம்ம எடுத்தால் இது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்காக ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. இந்த பவுடரை ரெடி பண்ணுறது லாங் ப்ராசஸ் தாங்க. ஆனால் இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறச்ச அதில் இருக்கிற இன்பம் வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்க. இது நாம் ரெடி பண்ணது நம்மளுக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த் பெனிஃபிட், அதாவது பாடியோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணி 1 மாதத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்கலாங்க. நம்ம பாடியில் டிஸ்கலரேஷன் போய் ஃபேர்னஸ் வந்திருக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும்.
அந்த டெக்ஸ்சர் ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் மாறி இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம கழுத்துல இருக்க கருப்புலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பைத்த மாவு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணா நல்லது. இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா இருந்தாலும், ரொம்ப ரிசல்ட் குடுக்கக்கூடியதுங்க. நம்ம மெனக்கெட்டு, இத கடைக்கு போயி, நம்ம வாங்கிட்டு வந்து, இதெல்லாம் அரைச்சு, நம்ம யூஸ் பண்ணி, அந்த ரிசல்ட் பார்க்குறச்ச, ரொம்ப சந்தோஷத்த நம்ம பார்ப்போங்க. இது கண்டிப்பா வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ தெரியப்படுத்துங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ.